சென்னையில் சிபிஐ அதிகாரி என்று கூறி கட்டுமான நிறுவன அதிபரை மிரட்டி கும்பல் ஒன்று பணம் பறித்துள்ளது. சைபர் கொள்ளை கும்பலிடம் கட்டுமான நிறுவனர் ஏமாந்தது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை ஜாஃபர்கான்பேட்டை பாலகிருஷ்ணன் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் பாபு. 52 வயதான இவர் தாரணி என்ற பெயரில் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் தொழில் செய்து வருகிறார். கடந்த 1ஆம் தேதி இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் தான் ஒரு சிபிஐ அதிகாரி என்றும் தனது பெயர் ராஜேந்திரகுமார் என்றும் அறிமுகம் செய்து கொண்டார். பின்னர் டெல்லியில் உள்ள ஐசிஐசிஐ வங்கியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் பணத்தை முகமது வாசிம்கான் என்பவருக்கு நீங்கள் கடன் வாங்கி கொடுத்ததாகவும் அந்த கடனை அவர் கட்ட தவறியதால் உச்சநீதிமன்றத்தில் இருந்து உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட மர்ம நபர் ரமேஷ் பாபுவிற்கு ஃப்ரீக்வென்சி டெஸ்ட் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். எதிர்முனையில் பேசும் நபரின் அடையாள அட்டைகளை காண்பிக்குமாறு கேட்டுள்ளார். அவரும் போலியாக தயார் செய்த சிபிஐ அடையாள அட்டைகளை வாட்ஸ்அப்பில் அனுப்பியுள்ளார். இது மட்டுமின்றி தீவிரவாதிக்கு லோன் பெற்றுக் கொடுத்ததாகவும் அவர்கள் பயங்கர ஆயுதங்களை வாங்கியதற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் மிரட்டியுள்ளார். சார், என் பேர் ரமேஷ் பாபு. நான் தரணி பில்டர்ஸ்ன்ற பேரில் ஒரு 34 வருஷமாக தொழில் பண்ணிகிட்ருக்கேன், ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்னு. ஜூலை 1ஆம் தேதி எனக்கு ஒரு கால் வந்தது. சுப்ரீம் கோர்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு வாரண்ட் இருக்குது, உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு லோக்கல் போலீஸ் வந்துட்டுருக்கு, நீங்கள் இந்த குற்றம் செய்தீங்களா இல்லையான்றது கேட்டாங்க. நான் எதுவுமே செய்யலை அப்படின்னேன். 25 லட்ச ரூபா உங்கள் பேரில் லோன் வாங்கிட்டு அந்த லோன் அமௌண்ட்டை ஒரு தீவிரவாத செயலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, கெட்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னான். அப்புறம் அவங்க அதிகாரின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த அதிகாரின்னு சொல்கிற ஆள் அவரோட ஐடி கார்டு, சிபிஐ ஐடி கார்டு எல்லாமே ஷேர் பண்ணார். அப்புறம் ஒரு 2 ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணார். அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் தீவிரவாதி. அந்த தீவிரவாதியை அரெஸ்ட் பண்ணிட்டோம். அவருக்கு நீங்கள் 25 பேங்க்கில் லோன் வாங்கி கொடுத்துருக்கீங்க. $8.2 பில்லியன் ஆயுதம் உள்ளே வந்திருக்கு. அவர் உங்கள் பேரை தான் சொல்கிறாரு, நீங்கள் கமிஷன் வாங்கிட்டேன்னு. ஏங்க, எனக்கு அது மாதிரி யாரையுமே தெரியாது, நான் டெல்லி பக்கமே வந்தது இல்லைன்னு. அப்புறம் அவரோட ஐடி கார்டு ராஜேந்திர குமார்னு சொல்லிட்டு அவரோட சிபிஐ ஐடி கார்டு அனுப்பிச்சார். வாரண்ட்டு இதெல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த தீவிரவாதி பேருன்னு ஒன்று மென்ஷன் பண்ணி எல்லாமே அனுப்பிச்சாங்க. பின்னர் ரமேஷின் ஆதார் அட்டையை பயன்படுத்தி அவருடைய குடும்ப தகவல்கள், வங்கி கணக்குகள் உள்ளிட்டவற்றையும் தெரிவித்துள்ளார். இதனை அறியாத ரமேஷ் உண்மையாக சிபிஐ அதிகாரிகள்தான் தன்னிடம் பேசியதாக நினைத்து அச்சமடைந்துள்ளார். கைது செய்யாமல் இருக்க பணம் கொடுக்க வேண்டும் எனவும் உங்கள் வங்கி கணக்கில் உள்ள 85,000 ரூபாய் பணத்தை உடனடியாக அனுப்புமாறும் கூறியுள்ளார். உங்களுக்கு எங்கே எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு நான் சொன்ன ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு தாங்க இருக்குது. சரி, நீங்கள் பொய் சொல்கிறீங்களா உண்மை சொல்கிறீங்களா நான் வெரிஃபை பண்ணுறேன். உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு கரெக்டாக சொல்லுங்கன்னாங்க. நான் சொன்னேன் 84,651 ரூபான்னு. பைசா சொல்லுங்கள் நாங்கள் 0.75. அப்படியே நாங்கள் சொல்கிற சிபிஐன்னா ஃப்ரீக்வன்சி டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது சிபிஐயில், அதை நாங்கள் பண்ணணும், நீங்கள் அப்படியே அதை என் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனாங்க. அந்த பணம் ஜிபே மூலமாக செல்லாத காரணத்தினால் 8,000 ரூபாயை 8 தவணைகளாக அனுப்பியுள்ளார் ரமேஷ் பாபு. இதனை அடுத்து 64,000 ரூபாய் மட்டும் சென்ற சூழ்நிலையில் மீதமுள்ள பணம் செல்லாமல் இருந்துள்ளது. போலி சிபிஐ அதிகாரி மீதமுள்ள 20,000 பணத்தை அனுப்புமாறு மிரட்டிய நிலையில் வங்கிக்கு சென்றுள்ளார். அங்கு நடந்தவற்றை கூறிய நிலையில் ரமேஷ் பாபு ஏமாற்றப்பட்டதை வங்கி அதிகாரிகள் புட்டு வைத்துள்ளனர். இதில் ட்ரான்ஸ்ஃபரே ஆகலை. உடனே அவன் என்ன சொன்னால், நீங்கள் ஏதோ ஃப்ராடு பண்ணுறீங்க, எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்க, கிரிமினலாக வைஃபை ஆன் பண்ணி அது மூலம் அனுப்ப சொன்னாங்க. அப்பவும் பணம் போகல ஜிபேயில். அப்போ வேறு ஒரு அக்கௌண்ட்டு சிவப்பாண்டியன் ஒரு அக்கௌண்ட்டு போட்டு அந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் அனுப்பிச்சாங்க. இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னா அப்பவும் போகல. இல்லைங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் கொண்டு போனோம் அப்படின்னாங்க. அப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணும்போது 8,000 8 தவணையாக 64,000 அனுப்பிச்சிட்டேன். மீதி 20,000 ஏன் போகல அப்படின்னோடனே, சரி போய் உங்கள் பேங்க்கில் கேளுங்கன்னாங்க. என்னோடய பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் கேகே நகர் பிரான்ச்சு. அங்கே போய் கேட்டதும், ஏங்க இது ஃப்ராடுங்க, இது நீங்கள் எதுங்க காசு கொடுத்தீங்க, எந்த சிபிஐ அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னோன்னா. ரமேஷ் பாபு உடனடியாக காவல் நிலையத்திற்கு சென்று தான் ஏமாற்றப்பட்டது குறித்து புகார் மனு அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த எம்ஜிஆர் நகர் போலீசார் உடனடியாக அதிகாரி போல் பேசிய நபர்களை தொடர்பு கொண்ட போது அது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் அனுப்பிய சிபிஐ அடையாள அட்டை மற்றும் அரெஸ்ட் வாரண்ட் ஆகியவை அனைத்தும் ஒவ்வொன்றாக டெலிட் ஆகியுள்ளது. சைபர் குற்றவாளிகள் நாளுக்கு நாள் புது யுக்திகளை கையாண்டு நாள்தோறும் இதுபோன்று நாடு முழுவதும் பொதுமக்களை ஏமாற்றி வருகின்றனர்.
இது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜித்துடன் செய்தியாளர் முரளி கிருஷ்ணா.